பசங்களுக்கு வந்து ஃபில்லு வைக்க தெரியலமா, அதை வந்து எப்படி ஈஸியா வைக்கிறதுன்றத நான் வச்சு காட்டுறேன், கத்துக்குங்க. இதை பாருங்க, இதுல வந்து பேக்கு ஃப்ரண்ட், இதுல ஒன்னு பேக்கு ஒன்னு ஃப்ரண்ட், இது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்டா கால்ல. ஆனா நம்ம இந்த இடுப்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து எங்க ஓபன் வச்சிருக்கோமோ அதுதான் வந்து ஃப்ரண்ட். இது இந்த ஜாயிண்ட் வந்து பேக். நம்ம எப்பவுமே தைக்கும் போது எப்படி போகணும், பேக்ல இருந்து தான் வரணுமே தவிர ஃப்ரண்ட்ல இருந்து போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த தையலுக்கு இந்த தையல் வச்சுக்கிட்டு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறமா தைக்கிறேன். இந்த பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டு இங்க 1 இன்ச் விட்டுறணும். விட்டுட்டு இங்க வந்து சின்னதா ஒரு 2 ஃப்ரிண்ட் வச்சிடணும். ஏன்னா பேக்ல வந்து நமக்கு தூக்குற மாதிரி இருக்கும், அதனால நம்ம நிறைய வைக்க கூடாது. அதுக்கப்புறமா அப்படியே இதை வந்து அப்படியே டாய்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துங்கடா. வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இது கூட கணக்குமா, இங்க இருந்து இந்த ஜாயிண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு ஜான், இந்த ஜான்ல இருந்து நம்ம இங்க ஃப்ரிண்ட ஸ்டார்ட் பண்ணோம். இதுல எத்தனை வருதுன்ற கணக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஜாயிண்ட் கரெக்டா இங்க வரணும். இந்த பக்கம் எப்படி வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி வைக்கணும். திருப்பி அப்படியே டர்ன் பண்ணிட்டு பேக்ல 2 ஃப்ரில் வச்சு ஃபினிஷ் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், அப்படியே பாருங்க. இங்க வந்து ஸ்டிச்சிங் அங்க இருந்து எடுக்க முடியுமா? எடுக்கலாமா? எடுக்கலாம் ஆண்டி, ஜூமிங்ல. இங்க பாருங்கம்மா, இப்போ நான் பேக்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்க, கிட்ட வந்து பாருங்க, நீங்க எப்படி தெரியும், அவன் வீடியோல பாப்பா. பாருங்க, 1 இன்ச் விட்டுட்டு வந்து பாருங்க, அழகா பொறுமையா பண்ணுங்கடா, ஒண்ணுமே கஷ்டம் இல்லம்மா. நம்மளுக்கு வரலன்னா கையில டேக் கூட போடலாம்டா. இந்த பாருங்க, இப்போ ஒன்னே வச்சா ஊசி இறக்கிக்கும், அது கடிச்சு அதை ஃபினிஷ் பண்ணும்போது அழகா இன்னொரு மடி. அவ்வளோதான்டா, 1/2 இன்ச்சு தான் விடணும், நம்ம இஷ்டத்துக்கு தைக்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். இப்போ பாரு, இதையும் அப்படியே அடிச்சுட்டு வந்துரு. கரெக்டாக 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சுன்னா 1 இன்ச்சு. அப்படியே வாங்க, நான் சொல்கிறேன் இல்லையா, ஃப்ரெண்ட்ல வந்து 1 ஜான், 1 ஜான் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல பாருங்க, கரெக்டாக 1 ஜான் நான் வச்சுக்கிறப்பவே பார்ப்பேன். நீங்கள் கற்றுக்கிற கற்றுக்கல. இப்போ நம்ம வந்து எந்த பக்கம் வேணாலும் ஃப்ரில் வைக்கலாம். ஒருத்தருக்கு இப்படி வாட்டம் வரும், ஒருத்தருக்கு அப்படி வாட்டம் வரும். எப்போவுமே ஃபுட் சைட் ஃப்ரில் வைக்கிறது தாண்டா கரெக்டு. இதை வந்து இப்படி வச்சு இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு அந்த தையல் வந்து கரெக்டாக வந்து பாதியிலே இருக்கும். இந்த ஃபுட்டுக்கு திருப்பி இன்னொரு ஃபிட்டு வைக்கிறதுக்கு அப்போது ஈவனாக இருக்கும், அது ஈஸி மெத்தட். இப்போ பார்த்தீங்களா, இப்போ திருப்பியும் வந்து அப்படியே அந்த ஜாயிண்ட் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரில் வைக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும்டா, ஒரு இடத்துல கம்மி ஒரு இடத்துல ஜாஸ்தி மடிக்கக்கூடாது. 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டே வாங்க, இந்த ஜாயிண்ட்டுக்கு இது கரெக்டாக ஒன்று வந்துருச்சா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் தைக்கணும்டா. நம்ம வந்து பஞ்சாபி மாடல் தைக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், இது வரும், அது பேர் என்ன, சைடில் பிரிண்ட் வரும். இப்போ பாருங்கடா, இப்போ இங்கே கவனிங்க, இங்கே வந்து 1 விரல் கேப் இருக்கு. நம்ம அதை பக்கத்துலேயே வைக்கக்கூடாது, அந்த 1 விரல் கேப்பு நம்ம இங்கே தைச்சிடணும். புரியுதா? இப்போ தைச்சிடணும். தைச்சிட்டு ஊசியை இறக்கிட்டு இப்போ எத்தனை ஃப்ரில் வச்சோம், 1 2 3 4 5, அந்த 5 ஃப்ரில்லை இங்கே வைக்கணும். அதுவும் எப்படி வைக்கணும், இது இந்த பக்கம் வச்சா இது இந்த பக்கம் வைக்கணும். அஞ்சு ஃப்ரில் கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மடிக்கிறோம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ திருப்பி என்ன பண்ணுறோம், அப்படியே வெறுமனே தைச்சிட்டு வரோம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இங்கே 1 இன்ச்சு கேப் விட்டு இங்கே 2 ஃப்ரில் வைக்கணும். அதனால அதை அப்படியே தைச்சிடும். புரியுதா? இப்போ பாருங்க, இங்கே 1 இன்ச்சு கேப் விட்டு இங்கே ஒரு ஃப்ரில்ட்டு, இது இந்த பக்கம் வச்ச மாதிரி இதுக்கும் ஆப்போசிட் இப்படி வைக்கணும். புரியுதா? இப்போ என்ன பண்றோம், எடுக்காம அப்படியே 2வது தையல் அது மேல கொடுத்துருங்க. தைக்க
திருப்பி நம்ம அடியில் துணியை தள்ளிட்டு ரெண்டாவது தள்ளி போடும்போது பிடிச்சி தைச்சிருவீங்க. நான் வந்து திருப்பி கற்றுக்கிறேன். அவ்வளோதான் டப்பு. இப்போ திருப்பி பாருங்க, அழகாக இருக்கும் ஃப்ரீலு. நம்ம ஃப்ரீல் வைக்கிறது கரெக்டாக யூனிஃபார்ம்க்கெல்லாம் இந்த மாதிரி தாண்டா வைக்கணும். அதுக்கடுத்து நாடாக கொடுக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா சரிடா ஃப்ரீக்கு எப்படி இருக்குன்னு? ஓகேவா? அதே மாதிரி பேக்கில் பாருங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.